Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 891 பார்ட் 1. ஓபன் பண்ணா தௌசண்ட் சனி கப்பல்ல நம்ம ஆளுங்க சும்மா ஜம்முன்னு போயிட்டு இருக்காங்க. சாப்பர் என்ன பண்ணுவான், கப்பல்ல இருக்க சில பல டேமேஜஸ் அவனால முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா இப்போ இவங்க லேண்ட் ஆஃப் வானோ வரைக்கும் போய் சேர்ந்தாகணும். அதனால இங்க நம்ம நமி நியூஸ் எல்லாம் படிச்சு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பான். மெயினா லூஃபி கிட்ட என்னென்னலாம் போட்டிருக்குன்னா, ரெவரி ஸ்டார்ட் ஆயிருச்சு. உலகத்துல இருக்க கிங் அண்ட் குயின்னு எல்லாருமே அந்த கான்ஃபரன்ஸை மரி ஜாய்ஸ்ல அட்டன் பண்றாங்க. ஐ மீன் அதுக்காண்டி எல்லா கிங் அண்ட் குயினும் இல்ல, செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு 50 பேர். லூஃபி அதெல்லாம் கேட்டுக்கிட்டே தின்னுட்டு இருப்பான். இப்போ மெயினா யூகு கிங்டம் மேலதான் எல்லாத்தோட கண்ணுமே இருக்குது. ஏன்னா அவங்க 2 செஞ்சுரிக்கு அப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போய் ரெவரியவே அட்டன் பண்றாங்க. நெப்டியூன் சாமா இருக்காரு, அவரோட பசங்க இருக்காங்க, ஏன் ஷிரகோஷி கூட வந்திருக்கான உடனே அவள நேரம் தின்னுட்டு இருந்த லூஃபி அவ பேரை கேட்ட உடனே வாவ் அவ வந்துட்டாளா, பரவாயில்லையே புள்ள ஸ்ட்ராங் ஆயிட்டா போலன்னு அவளை பாராட்டி தள்ளுவான். ஏன்னா அவ வீட்டை விட்டு வெளியில வரைக்கும் எவ்வளவு பயப்படுவான்னு நம்ம பையலுக்கு நல்லாவே தெரியும். இப்ப அவ லேண்ட விட்டுட்டு சர்ஃபேஸுக்கே வந்திருக்கான்னா கண்டிப்பா அவ செம தைரியமா இருக்கணும்ல. இன்னும் டீப்பா படிச்சு பார்க்கும்போது நம்ம லூஃபியோட தாத்தா தான் அவங்க எல்லாத்தையும் எஸ்கார்ட் பண்ணி கூப்பிட்டு போனாருன்னு கூட போட்டிருப்பாங்க. உங்களோட கனவை நிறைவேற்ற பெரிய அடி எடுத்து வைக்க போறாங்க. அதான் ஒட்டஹிமேவோட ஆசை, ஃபிஷ்மேன் ஐலாண்ட சர்ஃபேஸுக்கு கொண்டு வரணும். வந்துருவாங்க. அப்படியே பேப்பரை போட்டிட்டு இருக்கும் போது அதுல விவியோட போட்டோ பாப்பாளா, அவளுக்கு செம சந்தோஷம். ஆனா அவளை விட சஞ்சி தான் அப்படியே சந்தோஷத்துல பொங்கி எழுவான். நமி நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும் போது யாராச்சும் குறுக்க போனாங்கன்னா என்ன ஆகும்? இதுல வேற வா வாட் அ பியூட்டிஃபுல் பிரின்சஸ், உன்னோட அழகுக்கு இணையா யாரும் ஈக்குவலா வர முடியாதுமா, வரவே முடியாது. உனக்காக நான் இருக்கேன், எனக்காக நீ இருக்கேன்னு விடாம மூச்சு முட்டை டைலாக் பேசி சிறுப்படி வாங்கினதான் மிச்சம். விவி எல்லாம் வந்திருக்காளான்னு செம ஹாப்பி. ஏன்னா நம்ம பயிலுக்கு அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல. அலி நம்ம ப்ரூக்கெல்லாம் வந்து எட்டி பார்த்து ஆட நம்ம விவி என்னைக்காச்சும் அவளை பார்த்தா அவளோட டவுசர் கலர் என்னன்னு கேட்கணும்பா. அவ்வளவுதான் நமி செருப்பு பீற அளவுக்கு அடிப்பான். இப்படி 2 பேரு 2 திசையில, ஒருத்தன் சிவகட்டடி இன்னொருத்தன் விளக்கு மாத்தடி. அவங்க அதெல்லாம் கண்டுக்காம அடுத்தடுத்த போட்டோ எல்லாம் பார்ப்பாங்க. அதுல வியோலாவோட போட்டோ இடையில வருமா, மறுபடியும் சஞ்சி வந்து முக்கிட்டு இருப்பான். அப்புறம் வாப்போலு, ரெபேக்கா, சாயி இன்னும் எக்கச்சக்க வேரத்தோட போட்டோவை அடுத்தடுத்து பார்ப்பாங்க. அம்புட்டு பேத்துக்கு செம ஹாப்பி. அப்ப நம்ம சஞ்சி ரெவரிக்கு எல்லா பிரின்சஸுமே வருவாங்கன்னா அப்ப நான் எதிர்பார்க்கிற அந்த பிரின்சஸும் வருவாங்க. அவங்க என்ன பத்தி எல்லாம் பேசுவாங்கன்னு சொல்லி நாக்க தொங்க போட்டுட்டு புலம்பிட்டு இருப்பான். உடனே நமி கவுண்டர் கொடுப்பான். அப்படி பேசினா மட்டும் விளங்கிடுமான்னு. அடுத்து சாப்பரோட டாக்டர் குரேஹாவை பார்த்தோன்னே அவனுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடும். சஞ்சி அப்ப பேசாம இருக்கணுமா இல்லையா? இந்த கிழவி இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு கேட்பான். வாயிலேயே ஒரு மிதி. உடனே சாப்பர் சும்மா இல்லாம அந்த குரேஹா இருக்க போட்டோவை தனியா கட் பண்ணி எடுத்துட்டு இருப்பானா. உடனே சஞ்சி அவசரப்பட்டு வெட்டாதேன்பா, பரவாயில்லையே நியூஸ் பேப்பரை வெட்டக்கூடாதுன்னு சொல்றானேன்னு பார்த்தா அதுல பிரின்சஸோட போட்டோ இருக்குது, அது எனக்கு வேணும், டேமேஜ் பண்ணாதே அப்படின்ட்டு ஒரே கலவரம். இப்படி நம்ம கப்பல் மூவ் பண்ணி போயிட்டு இருக்கத கடல்ல கருகருன்னு ஏதோ ஒரு உருவம் அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்குது. இங்க இவனு நியூஸ் பேப்பரை தனித்தனியா பிரிச்சு வச்ச உடனே நமி கடுப்பாயி, ஏன்டா டேய் நல்லா இருந்த பேப்பரை ஓட்ட ஜட்டி மாதிரி ஆகிட்டீங்களேடா, இன்னும் நான் முழுசா கூட படிக்கலடா பண்ணாடப்பா இல்லன்னு திட்டிட்டு இருப்பான். அங்கதான் இப்ப பெரிய பஞ்சாயத்தை. என்னன்னா பிக் மாம் கைடோவை பத்தி ஏதோ முக்கியமான விஷயம் போட்டிருக்குது. ஆனா அவனுக்கு வெட்டி எடுத்ததுனால அந்த நியூஸை ஃபுல்லா படிக்க முடியல. பேப்பரை கொடுங்கடான்னு சொன்னா தரவே மாட்டோம், எங்களுக்கு இது தேவைன்னு சொல்லி ஆன்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. எப்படி பழையபடி க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சேல் பண்றதை பார்க்கும்போது லூஃபிக்கு செம ஹாப்பி. சரி இப்ப நம்மளுக்கு வந்த வேலையை முடிச்சுட்டு லேண்ட் ஆஃப் வானோவுக்கு போயிட்டு இருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் நெயில் வழியா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம்னு பார்த்தா அது கனெக்டே ஆக மாட்டேங்குது. பிளான் படி இவங்க லேண்ட் ஆஃப் வானோவுக்கு போனதுக்கு அப்புறம் கின்னுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். பட் இப்ப கிளம்பிட்டாங்கன்னு முன்னாடியே சொன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குமேன்னு பார்த்தா அதான் கனெக்ட் ஆகலையே. சரி லேண்ட் ஆஃப் வானோவுக்கு போலான்னு சொல்லிட்டு வேகமா போவாங்க. அந்த கண்ட்ரி பாத்தீங்கன்னா மிஸ்ட்ரி நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி. சொல்ல போனா சாம்ராய்ஸ் நிறைஞ்சு வழியிற கண்ட்ரி அதுதான். மத்த நேஷன் கூட இந்த நேஷன் என்னைக்குமே ஒத்து போகாது. இவங்க டோட்டலா தனிமைப்படுத்தப்பட்டவங்க. அதாவது கவர்மெண்ட் ஆளுகளும் சரி மத்த ஆளுகளும் சரி தேவையில்லாம உள்ள வரவும் முடியாது, உள்ள வந்தவனுக்கு தேவை இருந்தாலும் வெளியில போக முடியாது. ஆனா இந்த லேண்ட் ஆஃப் வானோவை சேர்ந்தவங்க கான்டாக்ட்ல இருக்கிறது அந்த மூவிங் ஐலாண்டான ஜோ கூட மட்டும்தான். அந்த இடத்துக்கு போனப்போ ஏகப்பட்ட ட்விஸ்ட், எக்கச்சக்க ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ஆளுங்க. உதாரணத்துக்கு அந்த குட்டி பையன் மோமோ லேண்ட் ஆஃப் வானோவுக்கே தலைவன் சொன்னாங்க பாத்தீங்களா, அதுதான் தாங்கிக்க முடியல. அதை விட எனக்கெல்லாம் பெரிய ட்விஸ்டா இருந்தது எது தெரியுமா? கடைசி வரைக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த கொசுக்கி ஃபேமிலியை சேர்ந்த ரைசோவை இவனுங்க மறைச்சு வச்சிருந்தாங்க பாருங்க, அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. அதுக்கப்புறம் இன்னும் பற்பல ரகசியங்கள் அவங்க ஃபேமிலியை பத்தி சொன்னாங்க. அப்புறம் அந்த ரெட் கலர் போனகிளிஃப் அதை கூட கண்டுபிடிச்சாங்களே. இப்ப அந்த லேண்ட் ஆஃப் வானோ கைடோவோட கண்ட்ரோல இருக்குது. அவனை காலி பண்ணி வெளியில அடிச்சு விரட்டிட்டு பழையபடி இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னா இவங்க அவங்க கூட சண்டை போட்டே ஆகணும். அதுக்கு இவங்களுக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்க தேவை. அதுக்காக தான் நம்ம லூஃபி அப்ரோச் பண்ணாங்க. ஆல்ரெடி நம்ம ஆளுங்க இவங்க சொன்னாலும் சொல்லாட்டி அவனை பொழந்து கட்டணும் தான் பிளான்ல இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஆளுகளுக்கு ஒரே கல்லையில 2 மாங்கா. கைடோவை காலி பண்ணணும்னு சொன்னவன தான் சரி ரைட்டு
வளர்ந்து கட்டிடலான்னு முடிவு பண்ணி அடுத்தடுத்து என்ன ஆச்சுன்னு நமக்கே நல்லா தெரியும் வைங்க. இதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய சம்பவமே இருக்குது. நம்மளால கப்பல் அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்போது கருகருன்னு ஏதோ ஒண்ணு ஃபாலோ பண்ணி வந்துச்சு. அது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு கருப்பு ஆக்டோபஸ் கப்பலுக்குள்ள அலையாக்கா ஏறிடுச்சு. அதை நம்மளால நோட் பண்ணவே இல்லை. இவங்க அடுத்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகும். அப்படியே மொத்த கிளவுட்ஸுமே கருகருன்னு மாறி வேவ்ஸோட கலர்ஸும் டோட்டலா மாறி கண்ணா பின்னான்னு அலையடிக்குது. காத்து நல்லா குளு 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 குளுன்னு இருக்குது. ஆனா நமிக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது இதுதான் லேண்ட் ஆஃப் வானோவை சுத்தி இருக்க கடல். இது எல்லாத்தையும் நோட் பண்றாங்க. ஆனா பின்னாடி அந்த ஆக்டோபஸ் உட்கார்ந்துட்டு இருக்குது, அதை மட்டும் நோட் பண்ணல. என்னத்தை கப்பலை ஓட்டுறாங்களோ போங்க. இப்போ இவங்களுக்கு முன்னாடி விண்ட் ட்ரிஃப்ட் கரண்ட் உருவாயிருக்குது. அதை பார்த்தா நார்மலா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா நார்மல் இல்ல, வெதரும் வேற சரியில்லை. பேசாம நம்ம வெயிட் பண்ணி போலாங்கிற மாதிரி ப்ரூக் சொல்லுவான். அவசரப்பட்டு எங்கேயாச்சும் போய் தொக்கா மாட்டிட்டாங்கன்னா செருப்படி வாங்க போறது நம்மளுக்கு தானே. ஆனா லூஃபி அதெல்லாம் கிடையாது, நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணுமா. ஏன்டா தேவையில்லாம தேர் இழுத்து தெருவுல விடுற, அதான் டேஞ்சர்னு தெரியுது இல்ல, எதுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு கேட்டா நமிக்கு இதை பத்தி ஆல்ரெடி கின்னு வான் பண்ணியிருக்கான். ஏன்னா இவ தானே நேவிகேட்டர், இவகிட்ட சொன்னாதான் கரெக்டா இருக்கும்னு. என்னன்னா லேண்ட் ஆஃப் வானோவை சுத்தி எப்பவுமே பேட் வெதர் இருக்கத்தான் செய்யும். கடலுமே ரஃப் அண்ட் டஃபா தான் இருக்கும். ஓஷன் கரண்ட் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க அவ்வளவு அசால்ட்டாலாம் கண்ட்ரிக்குள்ள என்டர் ஆக முடியாது, அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்னு சொல்லியிருப்பான். சரி அப்ப எப்படித்தான் போறதுன்னு கேட்டா லூஃபி அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம். என்ன ஆனாலும் ஒரு கை பார்த்துடலாமா. அப்படியெல்லாம் போக முடியுமா, முட்டுச்சந்துக்குள்ள போய் நின்னுகிட்டு முட்டிக்கலாங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது உள்ள இருக்க சாமுராய்ஸ் மட்டும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க இல்ல, சுத்தி இருக்க இடமுமே கண்ணா பின்னான்னு கதறிட்டு இருக்குது. இப்பதான் தெரியுது இது எதுக்கு தனிமைப்படுத்தப்பட்ட கண்ட்ரியா இருக்குதுன்னு. அப்ப நமி தான் இந்த ப்ராப்ளம்ல இருந்து எப்படி எஸ்கேப் ஆலான்னு தெளிவா யோசிப்பா. கண்டிப்பா உள்ள போறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும் போது கேரட் அந்த ஆக்டோபஸ பாத்துருவா. அதை பார்த்தவனே எல்லாம் கதறுவாங்க, இதே பண்ணா நம்ம கப்பல ஏறிச்சுன்னு. இங்க எல்லாருமே பதறிட்டு இருப்பாங்க. நான் லூஃபி மட்டும் போ சன்னி, எது வந்தாலும் கவலைப்படாத, நம்ம லேண்ட் ஆஃப் வானோக்கு போய் பெரிய சம்பவமே பண்ண வேண்டி இருக்குதுன்னு இழிச்சுக்கிட்டே சொல்லுவான். இந்த பஞ்சாயத்துல இருந்து அவங்க எப்படி எஸ்கேப் ஆனாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!